ஹலோ நண்பர்களே, என் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம். இது சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துல நடந்த அமானுஷமான அதே பயங்கரமான சம்பவம். அந்த ஊர்ல வசிக்கும் ஒரு இளைஞன் அஜித் அவரோட வாழ்வை முழுசா மாற்றிய ஒரு பயங்கரமான அனுபவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அஜித் 2010ல காலேஜ் முடிச்சிட்டு மார்க்கெட்டிங் வேலையில ஜாயின் பண்றாரு. சென்னையில வேலை பார்த்துட்டு தினமும் இரவுல லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. அஜித் வீட்டுக்கு போகும் வழியில அடர்ந்த காடு மாதிரி தாங்க இருக்கும். ரோட்ல 1-2 லைட்டு மட்டும் தாங்க இருக்கும். அது கூட 1 கிலோமீட்டர் தூரம் வரதான் இருக்கும். அந்த வழியில் பலர் பயந்து தான் போவாங்க. ஆனா அஜித்துக்கு அப்படி எந்த பயமும் இல்ல. அஜித்துக்கு பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அஜித்தோட அம்மாக்கு அத வழியில வரும்போது அமானுஷமான விஷயம்லாம் நடக்கிறது தெரியுமாங்க. அதனால அஜித் பார்த்து போயிட்டு வர சொல்லுவாங்க. அதை இடத்துல நிக்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அஜித்தும் 1 மாசம் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. ஆனா ஒரு இரவு அஜித்தோட வாழ்க்கை முழுசா மாறி போச்சுங்க. கம்பெனில ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ராத்திரி 9:30 பிறகுதான் அஜித் கிளம்பினாரு. அஜித் டைம் ஆச்சுன்னு வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்போ மழை ஆரம்பிச்சு கொட்டுது. காற்று அடிக்குது. ரோட்ல ஆளே இல்ல. அஜித் பைக்கை ஓட்டிக்கிட்டே போறாரு. மழை திடீர்னு அதிகமாயிடுச்சு. கண்ணே தெரியல. மழைக்கு ஒதுங்க ஒரு பழம் கடைக்கிட்ட போய் நின்னாரு. கடை மூடி இருந்தது. அஜித்தும் மழை நிற்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு அம்மாவாசை. அப்போதான் அவன் அவளை பார்த்தான். அப்போ அவன் கண்களுக்கு எதிரே ஒரு பெண் மெதுவா மழையில தத்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் முகம் தெரியலக, ஆனா ஆடையின் இளகிய அசைவு, அதில் ஏதோ அழகு. பழக கடிக்கிட்டா வரா. அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எங்கே இருந்து வர்றா என்று கேட்டதும் அந்த பொண்ணும் பஸ் பழுதாயிடுச்சு, வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். அப்போ அவள் குரல் கேட்கும் அந்த நொடியிலேயே அஜித்துக்கு அசைவில்லாம போயிட்டாரு. குரல் அவ்வளோ இனிமையா இருந்திருக்கு. அஜித் அவள்கிட்ட எங்கே போறீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். அதுக்கு அஜித், எல்லா வழியும் எனக்கு தெரிந்த வழிதான், நானும் அதே வழியில தான் போறேன்னு சொன்னான். அந்த டைமே நல்லா மழை விட்டுருத்துங்க. அஜித் திரும்ப கேட்க அவளும் சிறிது நேரம் யோசிச்சு பைக்கில் ஏறினாள். அவள் சிரிச்சுப்படி வழியில ஏறினாள். அவள் பேச்சு, அந்த குரல் ஏதோ அமைதியை கொடுத்த மாதிரி இருந்தது. வழியில பேசிய வார்த்தைகள் அஜித்தை அவள் மோகத்துல விழ வச்சிருச்சு போல. வீட்டுக்கு போய் விடுற அப்பா அவ கேட்டா, நாளையும் இதே நேரத்துல வருவீங்களா என்று கேட்க, அதுக்கு அஜித் எதுவும் யோசிக்காமல் வரேன் என்று சொல்றார். அஜித் அந்த பெண்ணை ஒரு முறை சந்திச்ச பிறகு அவன் மனசுல ஏதோ நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அவளை மறக்க முடியாம மனசுல இருந்துச்சு. அவளோட முகம், அந்த மழை இரவின் பார்வை, அந்த சிரிப்பு, இதுல மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியல. வீட்ல வேலை பண்ணாலும் மனசு அவளைத்தான் நினைச்சிட்டு இருக்கு. அடுத்த முறை அவளை சந்திக்கணும் என்பதுதான் அஜித்தோட ஒரே எண்ணம். அடுத்த நாள் வேலை முடிஞ்சு மீண்டும் அஜித் அந்த வழி வந்துட்டு இருக்காரு. ராத்திரி நேரம் மின்னல் மின்னுது. அஜித்தும் அதே பழம் கடப்பக்கம் போயிட்டு இருக்காரு. மழை காற்று மெல்ல துவங்குது. அஜித் தூரத்துல பாக்குறாரு. ஆம், அதே பெண் அந்த இடத்துல நின்று இருந்தா. அவளை பார்த்த உடனே அவன் பைக்கை நிறுத்திட்டாங்க. அதே இடம், அதே வெள்ளை சேலை, அதே குளிர், அதே சிரிப்பு. அந்த பொண்ணு அடுத்த நாளும் பைக்ல கொண்டு வந்து விடுறார். அந்த நாள் முதல் அஜித்துக்கு அவள் மீது நம்ப முடியாத ஏக்கமா போச்சுங்க. அவள் சிரிச்ச சிரிப்பு அந்த மழையை விட குளிர்ந்தது. ஆனா அந்த சிரிப்புல ஒரு மர்மம் இருந்தது. அஜித் அவள் கிட்ட போய் கேட்டான், உங்கள் போன் நம்பர் கொடுக்குறீங்களா? அவள் சிரிப்போட சொன்னாள், என்னிடம் போன் இல்ல, நீ வர்ற நேரத்துல நானும் இங்க தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அஜித் வீடு திரும்பியதும் ஒரு வித்தியாசமான நிம்மதி ஆக்கிரமிச்சது. அந்த இரவு அவன் மனசு சாந்தமா இருந்தது. அஜித் படுத்துக்கிட்டு தூங்க ட்ரை பண்றாரு. ஆனா தூங்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அஜித்தும் தூங்குறாரு. அஜித் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல அந்த பொண்ணும் அஜித்தோட வீட்லயே கணவன் மனைவி மாதிரி இருப்பது போல கனவு. அப்புறம் அவள் சிரிச்சது, பேசியது, கைய பிடிச்சது. அவளோட சுவாசம் அவன் முகத்துல பட்ட உணர்ந்தான். அந்த பொண்ணு அஜித் கூட இருக்க. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம் நடக்குது. இவரும் சந்தோஷமா கனவுல இருக்க. காலை எழுந்து கண்ணாடியில அஜித் ஃபேஸ் பார்க்கும்போது அஜித் கழுத்துல கடிச்சு வச்ச காயம் இருக்கு. இந்த நேரத்துல அஜித்க்கு ஒன்னும் புரியலங்க, இது கனவா நிஜமான்னு. அப்புறம்
இவரும் குளிச்சிட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது அஜித்தோட அம்மா, நேற்று இரவு என்ன ஆச்சு மகனே, ரொம்ப சோர்வாயிருக்க என்று கேட்டாங்க. அவனும் சிலிர்க்கும் குரலில் சொன்னான், அப்படி ஒன்றும் இல்லைமா, வேலை அதிகமாயிருந்ததால் தான் லேட் ஆயிருச்சு என்று சொல்ல, ஆனா அஜித்தோட அம்மா நம்பலங்க. அம்மாவும் பையன் தூரமா போயிட்டு வர்றான், அதனால அஜித்தோட கையில கருப்பு சாமி காப்பு போட்டு விடுறாங்க. கருப்பு சாமி காப்பு போட்டதை பார்த்துட்டு, இது எதுக்குமா போடுறான்னு அவங்க அம்மாவும், தூரமா போயிட்டு வர்றான்ப்பா, அதனால இருக்கட்டும், காது கருப்பு எதுவும் பக்கத்துல வராதுன்னு சொல்றா. அஜித் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா அந்த காப்பு தான் அஜித்தோட உயிரை காப்பாத்த போறதுன்னு அஜித்துக்கு தெரியல. அஜித்தோட அம்மாக்கும் நைட் ஒரு கெட்ட கனவு. அதுல ஒரு பொண்ணு அஜித் கூட கணவன் மனைவி உறவுல இருந்த மாதிரி கனவு வந்தனால அம்மா மனசு கேட்காம கையில கயிறு கட்டி விட்டாங்க. அடுத்த நாள் இரவும் அஜித்தும் அதே நேரத்துல அவளை மீண்டும் பார்க்க நினைச்சார். அஜித் கிளம்புற வழியில அந்த பெண் எங்கும் இல்லை. மழையால் மூடிக்கொண்ட ரோடு, மனு மனம், காற்று தட தடன்னு அடிக்க அஜித் தூரத்துல சில நொடிகள் அவள் நிழல் மாதிரி ஒன்றை கண்டான். அவளை சில அடிகள் பின்தொடர ஆரம்பிச்சான். அவள் நின்றாள். மெதுவா திரும்பி சிரித்தாள். கையில என்ன காப்பு, அத கழுத்தி போட்டுவான்னு சொல்றா. இவரும் யோசிக்கிறாரு, எதுக்கு இப்படி சொல்றான்னு. அஜித் இதை எதுக்கு கழட்ட சொல்றா, இது இருந்துட்டு போகுதுன்னு சொல்ல. அப்போ உடனே அவள் முகம் வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு உடல்ல சில மாற்றங்கள். நீளமாக மாறிய உதடுகள், வெண்மையா மாறிய தோல், கண்களில் சிவப்பு சுடர். அவள் கோபம் பிடிச்ச மாதிரி கத்துனா. கழுத்தா சொல்லி அஜித் அவளை பார்த்துட்டு, இது மனுஷி இல்ல அப்படின்னு வண்டியை எடுக்க வேக வேகமா போறார். உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு அவளின் குரல் மின்னல் போல ஒலிச்சுது. அவள் குரலோட வானமும் வெளிச்சமா மின்னுச்சு. மழை தீவிரமாயிடுச்சு. அஜித் பைக்ல ஏறி வேகமா போனா. அவளும் அவன் பின்னாடி ஓடி வர கத்துறா. எங்கே போறாய், நில்லு, என்ன கூட்டிட்டு போன்னு சிரிச்சபடியா சொல்றா. அஜித் பைக் நிறுத்தாம வேகமா போறார். மழையில மின்னல், அதுல அழுகை, எல்லாமே இருக்குங்க. அஜித் அவ்வளவுதான், வாழ்வோட விளிம்புல இருக்கும்னு நினைச்சிட்டு பயத்தோட வீட்டுக்கு வர கை கால்ல நடுக்கம் எடுத்து வீட்டுக்கிட்ட பைக்கை நிறுத்தும் போது கூட அந்த பொண்ணு அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றா. அஜித் பயத்தோட வீட்டுக்குள்ள வந்து கதவை சத்துறாரு. அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க ஒண்ணு விடாம சொல்ல அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. அடுத்த நாள் அஜித்தோட அம்மா அஜித்தை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க கருப்பு சாமி கோவிலுக்கு போறாங்க. அங்க இருந்த பூசாரி பார்த்த உடனே பூசாரி எல்லாம் விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. உங்க பையனுக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருக்கு, இது காதல் பிடி. அவள் அவனோட ஆன்மாவை சேர்க்க நினைக்கிறாள். ஒரு வாரம் தினமும் வீட்ல பூஜை பண்ண சொல்றாங்க. வீட்ல விளக்கு ஏற்றி கருப்பு சாமி கும்பிடுங்க என்று பூசாரி சொன்னார். அவங்க வீட்ல டெய்லி பூசாரி சொன்னதை பண்றாங்க. ஆனா அந்த மோகினி அஜித்தை விடல. இரவுல ஜன்னலுக்கு பின்னாடி அஜித்தை பார்த்தாபடி நின்னுட்டு அஜித்தை வெளியே வான்னு கூப்பிடுது. அந்த மோகினி கூப்பிட குரலை அஜித்துக்கு மட்டும்தான் கேக்குது. அஜித்தும் சரி தூங்கலாம்னு ஜன்னலை மூடிட்டு கண்ணை மூடி படுக்கிறாரு. திடீர்னு அஜித் கண்ணை திறந்தா அந்த மோகினி தான் முன்னாடி நிக்குது. அவள் முகம் மாறி கண்ணுல இருட்டா இருக்கு, வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவள் அஜித்திடம், நீ என்னை விட்டு போக முடியாது என்று கூறினாள். அதை கேட்டு கருப்பு சாமின்னு கத்திய உடனே அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அஜித்தும் தூங்க கனவுல எப்பவும் போல அந்த மோகினி இவர் கூட கணவன் மனைவிக்குள்ள உறவுல இருக்கிற மாதிரி கனவு. பையன் என்ன பண்றான்னு அம்மா நைட்டு கதவை திறந்து பார்க்க அஜித் கூட அந்த மோகினி இருக்கிறத பார்த்து கத்த அந்த மோகினி விண்டோ வழியா வெளியே போகுதுங்க. அடுத்த நாள் பூசாரி கிட்ட அஜித் அவங்க அம்மா கூட்டிட்டு போய் அஜித் கையில ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. இத கையில கட்டிட்டு மாலை வரை கழுத்தாம பார்த்துக்கோ பூசாரி அஜித் கிட்ட சொன்னாரு. அந்த மோகினி நீ கையில கட்டிய கயிறா வைத்திருப்பதை பார்த்த உடனே உன்கிட்ட வரமாட்டேன்னு பூசாரி சொல்றாரு. ஆனா அஜித்துக்கு அந்த மோகினியை தடுக்கணும்னு மனசே இல்ல. அந்த மோகினி மயக்கத்துல இருந்தனால அஜித் கையில இருந்த கயிறை கழட்டி விட்டு மீண்டும் அந்த வழி போக ஆரம்பிச்சிட்டாரு. அஜித்காக காத்திருந்த அவள் அவனை பார்த்ததும் சிரிச்சா. நீ கயிறு கட்டிய வரமாட்டியோன்னு நினைச்ச. அவள் கேள்வி கேட்டாள். அந்த கயிறு ஏன் கழுத்தினாய் அந்த பொண்ணு கேக்குறான். அதுக்கு அஜித் சொன்னது, உன்னை விட முடியலன்னு சொல்ல. அதுக்கு அந்த மோகினி, அப்போ இனிமேல் நீயும் நானும் ஒன்றுதான் அப்படி சொல்லிட்டு அஜித்த பக்கத்துல கூப்பிட அஜித் போகும்போது ஏதோ தடுக்குது. தூரத்துல குதிரை சவுண்டு வர்ற. அஜித் பழைய நிலைமைக்கு வர்றாரு. நான் எப்படி இங்க வந்தேன் தெரியாம பின்னாடி போறாரு. அப்ப மோகினி முகம் மாற ஆரம்பிக்குது.
புன்னகையிலிருந்து கோபம். அவள் தோல் வெண்மையா மாறி முகம் கருமையா நிழலா மாறுச்சு. கண்கள் வெளுத்த சிவப்பு. அவள் கத்துனா. அஜித் அதிர்ச்சியோட பைக்கை எடுத்து வேகமா போறான். அவள் பின்புறம் கத்துறா, எங்கே போறாய்? நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு. அஜித் வீட்டுக்கு போனதும் மண்டிய கீழே போட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அம்மா கண்ணீரோட கருப்புசாமி முன் மண்டியிட்டாங்க. அங்க பூசாரி வந்தார். தீ மூட்டி பூஜை ஆரம்பிச்சார். அவரும் சொன்னார், அவ மோகினி உன் மகனுடனே சேர்ந்து உறவு நடத்தியிருக்கா. அது அவனோட உயிரை எடுத்துட்டு போகாம போகாது. கருப்புசாமி தான் காப்பாத்தணும்னு சொல்றார். பூசாரி பூஜை நடத்துறாரு. அப்போது அந்த மோகினி அஜித் உடம்புல வந்தது. பூசாரி சட்டைய வச்சு அடிக்க அந்த மோகினி அவரை விட்டு போயிருன்னு சத்தியம் பண்ணிட்டு போகுது. ஆனா இன்னைக்கும் அந்த வழியில மழை நாள்ல யாராவது நடந்தாலே அங்க ஒரு வெள்ளை சேலை கட்டிய பெண் நடந்து வருவது கண்ணுல தெரியும். சிலர் அவள் சிரிப்ப கேட்டிருக்காங்க. சிலர் அவளோட நிழல மட்டும் பார்த்திருக்காங்க. இது ஒரு காதலா இல்லை ஒரு சாபமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட திகில் அமானுஷ்ய கதைகள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு உண்மை சம்பவத்தோட சந்திப்போம்.